சாண்ட்விச் செய்யலாமா? ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி சாண்ட்விச் கிரேவிங்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. சரி, ஓகே, வீட்லேயே செய்யலான்னு வந்து சாண்ட்விச் செய்ய போயிட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் செஞ்சுருந்தோம். இன்றைக்கி வெஜிடபிள் சாண்ட்விச் செய்யலான்னு வந்து டிசைட் பண்ணியிருந்தோம். அதுக்கு நாங்கள் எடுத்தது வந்து ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், அதுக்கப்புறம் குக்கும்பர் எடுத்திருந்தோம். ஆனியனை வந்து நல்லா சாப் பண்ணிக்கிட்டோம், சாப்பர் வச்சு. சேம் டொமேட்டோவும் சாப்பர்லேயே சாப் பண்ணிக்கிட்டோம். கேப்சிகம் அதுக்கப்புறம் குக்கும்பர் மட்டும் நாங்களே ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டோம். இது எல்லாமே ஒரே பிளேட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், குக்கும்பர் எல்லாமே ஒரே பிளேட்டில் வச்சுட்டு எல்லாத்தையுமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நாங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம், கரம் மசாலா ஆட் பண்ணியிருந்தோம். நீங்கள் தேவைன்னா சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகனோவும் ஆட் பண்ணியிருந்தோம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ் ரெடி ஆனதும் நம்ம வந்து ப்ரெட் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் வீட் ப்ரெட் தான் எடுத்திருந்தோம். ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் எடுத்திருந்தோம். ப்ரெட்டில் நல்லா டொமேட்டோ கெச்சப் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறையா வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதுக்கப்புறம் நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்லைஸாக அப்படியே வச்சாலும் ஓகே தான், இல்லைன்னா அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது மேலேயும் கொஞ்சம் நம்ம ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரெட் வச்சு மூடிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட டோஸ்டர் இருந்துச்சுன்னா டோஸ்டரில் வச்சிடலாம், இல்லாட்டி நீங்கள் பேனில் கூட பண்ணலாம். இன்றைக்கி நாங்கள் பேனில் தான் பண்ண போகிறோம். பட்டர் இல்லைனாலும் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், பட்டர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சாண்ட்விட்சை வந்து ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஹையில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணோன்னா டக்குன்னு வந்து இது பர்ன் ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா 2 சைடுமே வந்து திருப்பி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி ரோஸ்ட் பண்ணோன்னா கொஞ்சம் சீஸ்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகியிருக்கும். நல்லா 2 பக்கம் ரோஸ்ட் ஆனதும் சீஸ்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே கூட செஞ்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.